யூகேயினுடைய அரசியல்ல நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு மாற்றம் நேற்றைய நாள் அறிவிக்கப்பட்டிருந்தது. லேபர் அரசாங்கத்தினுடைய ஆட்சியில பல பதவி விலகல்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. கடந்த இந்த ஆட்சியின் போது லேபர் அரசாங்கத்தின் அல்லது லேபர் கட்சியினுடைய மிக முக்கியமான 5 அரசியல் தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதே போல டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் நேற்றைய நாள் ராஜினாமா செய்திருந்தார்கள். அவர்களுடைய ராஜினாமாவுக்கு என்ன காரணம், இது குறித்து பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் என்ன சொல்லி இருக்கிறார், இது எப்படியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படின்ற பல தகவல்கள் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது. இதே நேரம் யூகேல வியாபார ஸ்தலங்கள் வைத்திருப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய கடைகள் அல்லது சூப்பர் மார்க்கெட்கள் இருக்குமாக இருந்தால் ஒரு புதிய சட்டம் அமுலுக்கு வருகிறது. இது பற்றி நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அகதிகள் தொடர்பாக ஏற்கனவே அறிவித்திருந்த ஒரு கருத்தை மாற்றி யூகேனுடைய ரிஃபார்ம்ஸ் கட்சியின் தலைவர் நைஜல் ஃபராஜ் ஒரு புதிய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். சிறுபான்மையினருக்கு மிக சந்தோஷமான ஒரு விடயமாக இப்போது பிரித்தானியாவில் புதிய ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது சம்பந்தமான சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது. ஸ்கில் ஒர்க்கர்ஸை கட்டுப்படுத்துவதற்கான பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு இப்போது பிரித்தானியாவில் ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான ஷார்டேஜ் அதிகமாக இருப்பதாக ஒரு கருத்து வெளியிடப்படுகிறது. அதுவும் அரசாங்கத்தின் சார்பில் இருந்து இந்த கருத்து வெளியிடப்படுகிறது. மேலும் பல தகவல்கள், செய்திகள் இந்த வீடியோலையும் வர காத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். முதல் தடவையா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ப்ரொமோஷன்ஸ் அல்லது உங்களுடைய வியாபாரங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் போடணும் அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கான நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆனா அந்த நம்பருக்கு ப்ரொமோஷன் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் பத்தி பேசுங்க. ஏன்னா நான் ஒரு இமிகிரேஷன் அட்வைசர் கிடையாது. ஸோ இமிகிரேஷன் சொலிசிட்டர்ஸ் சொல்ல வேண்டிய சில கேள்விகள் பலர் அனுப்பிட்டு இருக்கீங்க. அது சம்பந்தமான தெளிவுபடுத்தல்கள் அப்படின்னும் போது அதை வீடியோக்களாக தரலாம். ஆனா அது சம்பந்தமான ஒரு லீகல் அட்வைஸ் அப்படின்றத தாரத்துக்கான ஒரு அத்தாரிட்டி என்கிட்ட இல்லை அப்படின்றதையும் வழமை போல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். யூகேனுடைய டெபியூட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்த ஏஞ்சலா ரேனர் நேற்றைய நாள் ராஜினாமா செய்திருந்தார். இவர் பதவி விலகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இவர் சொத்து வாங்கும் போது சரியான முறையில் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வரி கட்டவில்லை அப்படின்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட விசாரணைகளினுடைய பிரதிபலிப்பாக இவர் பதவி விலகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சுமார் 40,000 பவுண்ட்கள் வரையில குறைவாக இவர் கட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யூகே பொறுத்தவரையில 2வது வீடு வாங்கும் போது அதிகப்படியான வரிகள் கட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு, ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா ஏஞ்சலா ரேனர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவருடைய 1வது வீடாக அந்த வீட்டை பதிவு செய்திருக்காங்க. இது 8 லட்சம் பவுண்ட்ஸ் பெறுமதியான ஒரு பிளாட்டாக இருந்திருக்கு. இந்த பிளாட் பதிவு செய்யப்படும் போது இவருடைய மகனின் பேரில் இன்னும் ஒரு பிளாட் இருந்ததாகவும், இந்த 2 ஓனர்ஷிப்பின் அடிப்படையில் இவர் 40,000 பவுண்ட்கள் குறைவாக ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்கார் அப்படின்ற ஒரு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பால இந்த விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவருடைய பிரிவிலேஜஸை மீறி இருக்கிறார் அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பதவிகளை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த போதே மிகுந்த மன உளைச்சல்ல இருந்ததாக சொல்லப்படுற ஏஞ்சலா ரேனர் அதன் பிறகு பிரதமர் கியர் ஸ்டாமரிடம் அவருடைய ராஜினாமா கடிதத்தை கையளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில எவ்வளவுதான் ஊழல்கள் செஞ்சிருந்தாலும், எவ்வளவுதான் மக்களுடைய பணத்தில் கையாளல்கள் செய்திருந்தாலும், அந்த பதவி அப்படின்னு வரும்போது அந்த பதவியை வைத்து அதனை மூடி மறைக்கிறது, இல்ல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறது போன்ற பல விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனாலும் ஒரு 40,000 பவுண்ட்கள் குறைவாக டாக்ஸ் கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவருடைய மிக உயர்ந்த ஒரு பதவியை இவர் துறந்திருப்பதானது மிகுந்த சோகத்துக்குரியது அப்படின்னு சொல்லி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் அவருடைய கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மிக முக்கியமான 5 தலைவர்கள் ராஜினாமா செய்திருப்பதாகவும், இது ஆட்சிக்கு சிறந்த ஒரு விடயம் கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தும் பிரித்தானியாவில் ஊடகங்கள்ல இப்போ அதிகமாக பேசப்படுகிறது. இதற்கிடையில் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமரும் பதவி விலக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இதற்கான ஒரு மகஜரை கையளித்திருக்கிறார்கள். இது பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இது எந்த திகதியில விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் கையெழுத்திட்டு பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் பதவி விலக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி யூகேயில் இருந்துட்டு இருக்கு. அதே நேரம் இப்போது இருக்கிற பொருளாதார பின்னடைவுக்கு பின்னாலேயும் இந்த அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமை ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வல்லுநர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து, யூகேனுடைய பினான்சியல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து
அனைத்து பங்குகள்ல இருந்து பல விடயங்கள்ல இது தாக்கம் செலுத்துகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருந்தது. இதே நேரம் புதிய டெபியூட்டி பிஎம் ஆக டேவிட் லாமி நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், டேவிட் லாமி வகித்து வந்த வெளியுறவு செயலாளர் அப்படின்ற பதவி யுஎட் கூப்பர், அதாவது ஹோம் செக்ரட்டரியாக இருந்த யுஎட் கூப்பருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. ஹோம் செக்ரட்டரியாக இருந்த யுஎட் கூப்பருக்கு வெளிவிவகார செயலாளர் அப்படின்ற பதவி வழங்கப்பட்டதற்கு பிறகு ஹோம் செக்ரட்டரியாக யார் வருவார் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. லேபர் கட்சியினுடைய இன்னும் ஒரு அமைச்சராக இருந்த ஷபானா மஹ்மூத் ஹோம் செக்ரட்டரியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அசைலம் அல்லது வெளிநாட்டவர்கள் தொடர்பான இறுக்கமான சட்டங்களை எழுதி கொண்டிருக்கும் இந்த லேபர் அரசாங்கத்தினுடைய ஹோம் செக்ரட்டரியாக ஷபானா மஹ்மூத் தெரிவு செய்யப்பட்டிருப்பதானது மிகுந்த வரவேற்பை கட்சியினர் மத்தியில் பெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் ஊடகங்கள்ல வெளியிடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருந்த ப்ரோ பாலஸ்டைன் ஆக்ட், அதாவது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயற்படுதல் தீவிரவாத தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நீதிமன்றத்தால விடுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அமைப்பினரால வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதில் ஹோம் ஆபீஸுக்கு ஆதரவாக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கின் போது ஹோம் ஆபீஸ் தங்களுடைய ஆதாரங்களை தாமே தெரிவிக்க முடியும் அப்படின்றதோட இது குறித்தாக வாதாடுவதற்காக ஹோம் ஆபீஸுக்கான பூரண சுதந்திரமும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அசைலம் கோரிக்கையாளர்களில் பெண்கள் மற்றும் சிறுவர்களை மீண்டும் நாட்டிற்கு அனுப்ப போவதில்லை அப்படின்ற ஒரு கருத்தை ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். பர்மிங்ஹாமில் நடைபெற்றிருந்த ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய ஒரு மாநாட்டின் போது இது இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. பெண்கள் மறுபடியும் தாலிபான் அரசாங்கத்திடம் அனுப்பப்படுவார்கள் அல்லது ஒப்படைக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவலை இவர் முன்வைத்திருக்கிறார். குழந்தைகளை பொறுத்தவரையில சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் பிரித்தானியாவில் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தரப்படும். ஆனாலும் பெண்கள், வயது வந்தவர்கள், அவர்களுடைய அறிவின் பால் தான் இந்த சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அதனால இவர்கள் தாலிபான்களிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவல் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மனித உரிமைகள் ஆர்வலர்கள் மத்தியில இது மிக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்களுக்கு தாலிபான்கள் ஆபத்தானவர்கள் அப்படின்ற அடிப்படையில இது குறித்து நைஜல் ஃபராஜ் மாற்று கருத்துக்களை வெளியிட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. யூகேல உடன் அமுலுக்கு வரும் வகையில 16 வயதிற்கு குறைந்தவர்களுக்கு சூப்பர் மார்க்கெட்கள் மற்றும் கடைகள்ல எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கொடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. 16 வயதுக்கு குறைவான மைனருக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வழங்கப்படுமாக இருந்தால் அது மிக பெரிய அளவிலான ஒரு குற்றமாக பதிவு செய்யப்பட்டு இதன் அடிப்படையில் கடைகளுக்கான லைசன்ஸ்கள் கேன்சல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு 5400 தொழிலாளர்கள் அப்படின்ற அடிப்படையில் நார்தர்ன் அயர்லாந்து பகுதியில் இப்போது ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான ஷார்டேஜ் அதிகரித்திருப்பதாக அந்த பகுதியில் இருக்கும் அமைச்சர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். யூகே அரசாங்கம் அண்மையில அறிமுகப்படுத்தி இருந்த புதிய சட்டங்கள், அதுவும் ஸ்கில் ஒர்க்கர்ஸை குறிவைத்து கொண்டு வரப்பட்டிருந்த சட்டங்களின் அடிப்படையில் இப்போது நார்தர்ன் அயர்லாந்தில் ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது இங்கிலாந்து முழுவதும் ஏற்படுவதற்கு இன்னும் சில காலம்தான் எடுக்கும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த இந்த சட்டங்களின் அடிப்படையில் தகுந்த திறமைகளை தேடி எடுப்பதற்கான மிகப்பெரிய அளவிலான சவால்களுக்கு இப்போது எம்ப்ளாயர்ஸ் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.